buddies, hope you are doing fine. இந்த வீடியோவில் நம்ம வந்து powerful thoughts தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன powerful thoughts அப்படி சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ if you are ready, let's get started. ஸோ first நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, love suffers long and is kind. Love does not envy, love does not parrot itself, is not puffed up, does not behave rudely, does not seek its own, is not provoked, thinks no evil. ஸோ யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு நல்லா? ஸோ ஓகே, புரியலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து லவ் அப்படின்றது ஓகேவா. ஸோ அன்பு, லவ் அப்படின்றத நம்ம வந்து எப்படி சொல்லலாம், அன்புன்னு சொல்லலாம். ஸோ அன்பு வந்து எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படின்னா, பொறுமையாக வந்து இருக்கணும், அதுக்கு வந்து பொறாமை அப்படின்றது வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி அதில் ப்ரவுட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நான் அப்படியும் இருப்பேன் இப்படியும் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அப்படியும் இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே வந்து ஈவிலான விஷயம் வரக்கூடாது. அதே மாதிரி அந்த அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே கோபம் அப்படின்றது வந்து இருக்கணும் அப்படின்றதும் இருக்கக்கூடாது. ஓகேவா. அதே மாதிரி நான் வந்து கெட்டது தான் பண்ணுவேன் ஆனால் நான் வந்து அன்பானவேன் அப்படியும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ யாரெல்லாம் வந்து ரொம்ப கோபப்படுறாங்களோ ஸோ அவங்க தான் வந்து ரொம்ப பாசமானவங்க அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் நம்ம வந்து அப்படி சொல்லுவோம், ஆனால் வந்து அது வந்து கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, எப்போவுமே வந்து சண்டை போட்டுகிட்டே இருந்தால் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வர்றதுனால தான் சண்டை அப்படின்றது வருது. ஸோ அந்த கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, அந்த கோபத்தை வந்து நமக்குள்ளே மட்டும் வச்சுக்கிறது கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மற்றவங்க மேலேயும் அதை வந்து திணிக்கிறோம். ஸோ திணிக்கிறனால என்னாகும், நமக்கு மட்டும் இந்த கோபம் வந்து ரைஸ் ஆகாது. அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற அந்த தாட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், சரி நம்மக்கிட்ட இருக்கிறது போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. நம்மளோட சுற்றி நிறைய பேர் வந்து இருப்பாங்க தானே, நம்ம கூடவே நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது ஸ்ப்ரெட் ஆகுறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஸோ ஏன் இப்படி கோபப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்குள்ளே வந்து ரைஸ் ஆகுறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து ஆப்டிமிஸ்டிக்கான தாட்ஸ் வராது, பெசிமிஸ்டிக்கான ஒரு தாட்ஸ் தான் வரும். ஸோ இப்போ நான் வந்து சொன்னேன் தானே, ஸோ அன்புக்கு உள்ள குவாலிட்டிஸ் எல்லாமே நான் சொன்னேன். ஸோ இது வந்து என்னோட ஓன் தாட்ஸ் கிடையாது. ஸோ நான் வந்து எடுத்துருக்கிறது பைபிள்லேருந்து எடுத்திருக்கேன். ஓகேவா. ஸோ 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நீங்கள் வந்து பார்க்கும்போதுல நீங்கள் இதோட மீனிங்கை வந்து எக்ஸாக்டாக வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்கள் பாருங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு அதை வந்து எப்படி வந்து பைபிளில் உள்ளதை அப்படியே வந்து நான் வந்து சொல்லலை. ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன சீடை உங்களுக்குள்ளே நான் விதைச்சிருக்கேன். ஓகேவா. நீங்கள் வந்து கடவுளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களோ இல்லை தெரியாதவங்களோ அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ கடவுள் வந்து உங்ககிட்ட வந்து இந்த வார்த்தையை வந்து பேசியிருக்காரு அப்படின்னா, அதுவும் என் மூலமாக வந்து பேசியிருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கலாம். ஸோ நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து அன்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை தான் வந்து கடவுளும் வந்து நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ மற்றவங்களும் வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து உண்மையான அன்பாக வந்து இவன் நம்ம மேலே இருக்காளா, இவன் நம்மக்கிட்ட இருக்கானா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதே வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க தானே. ஸோ அதுக்கு கடவுள் வந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட். ஓகேவா. ஸோ என்ன கிஃப்ட் அப்படின்னா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் அப்படி சொல்லிட்டு கடவுள் வந்து உங்களுக்கு இன்றைக்கி இந்த வசனத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களோட எல்லா விஷயத்தையும் வந்து கடவுள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் வந்து எதுக்குமே வந்து கவலைப்பட வேண்டாம். ஸோ உங்களோட கண்ணீர் ஒவ்வொன்றையும் வந்து கடவுள் வந்து உங்களுக்கு எல்லா சிச்சுவேஷன்லேயும் உங்கள் கூடவே இருந்து எல்லாத்தையும் வந்து தீர்த்து வைப்பார். ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till then. If you are having any suggestion, let me know in the comment section. We'll see you in next video. Tada.